சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ்ங்க. நம்ம கிட்ட லோ பட்ஜெட் உள்ள ஒரு ப்ளாட் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பிளாட்டு ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள ஒரு பிளாட்டுங்க. இந்த பிளாட்டு ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள பிளாட்டு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, 20 ஃபீட் ரோடு வித்து வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் ரோடு, டைமென்ஷன் 22க்கு 40. இந்த சரௌண்டிங்கில் இப்போ தான் டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ரோடு வந்து இன்னும் கொஞ்சம் எப்படின்னா ரோடு ஃபார்ம் பண்ணாமல் வச்சுருக்காங்க, அதாவது தார் ரோடு போடாமல் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ரோடு மெயின் ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா தார் ரோடு பக்காவாக போட்டிருப்பாங்க. இது ஏன் போடலைன்னு கேள்வி கேட்பீங்க. சென்னை கார்பரேஷனில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தார் ரோடு போடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ரோடில் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி தான் இருந்தது, ஒரு சில ரோடெலாம் வந்து விட்டாங்க. இப்போ திரும்பவும் சென்னை கார்பரேஷன் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவல் லேண்டு, பட்டா லேண்டு, 1996 லேஅவுட்டுங்க. இந்த லேஅவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்லாம் எல்லாமே கரெக்டாக இங்கே வந்து 2.5 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிடலாம். டிஏவி ஸ்கூல் அண்டு சன் அகாடமி, சங்கர வித்யாலயா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். அதாவது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 மேக்ஸிமம் 3 கிலோமீட்டருக்குள்ளே. காமாட்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5குள்ளே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். காவேரி ஹாஸ்பிட்டல்லாம் மேக்ஸிமம் 3 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் பக்கத்தில் குளோபல் ஹாஸ்பிட்டல் அதுவும் இருக்குது. அதை விட மெயினாக இன்னொரு விஷயம் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு எல்காட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியாங்க. இந்த இடத்துலேருந்து கரெக்டாக எல்காட்டில் ஒர்க், ஏன்னா பள்ளியன் லொக்கேஷன் வந்து இது பள்ளியன் பேக் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சோலைநல்லூர் எல்காட்டு. கரெக்டாக இங்கேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். எல்காட் ஒர்க் மட்டும் 6 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும். நான் சொன்ன மாதிரி நம்ம பிளாட்லேருந்து இது கொஞ்சம் மெயின் ரோடுங்க, 30 ஃபீட் ரோடு. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் நல்ல ரெசிடென்சியலாக இருக்கும். நம்ம பிளாட் சைடு மட்டும் இப்போ தான் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குது. அதாவது நம்ம பிளாட் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பில்டிங் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம பிளாட் தாண்டிலாம் வந்து அடுத்த ரோடில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த லேஅவுட்லேயே ரொம்ப லோஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் உள்ள பிளாட் இது மட்டும் தாங்க. இந்த லேஅவுட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 33 லேக்ஸில் தான் 80 ஸ்கொயர் ஃபீட் பார்க்க முடியும். 28 லேக்ஸில் உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா இந்த லேஅவுட்டில் ரொம்ப ரேருங்க. நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்குதான்றது வந்து நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காகவே நீங்கள் மெயினாக சைட் விசிட் வந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்.